அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வீடியோஸில் நிறையா போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் ஆஃப் மார்க்கு ப்ளஸ் வந்து போஸ்டிங்ஸ் எதை பேஸ் பண்ணி வந்து மேக்ஸிமம் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிறதும், இது போக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவ ரீதியாக நானும் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அது ஏற்கனவே மார்க் வெளியிட்ட அன்றைக்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் நான் உங்களுக்கு என்ன தெரிவிச்சிருந்தேன் அப்படின்னா, ஏற்கனவே கொஷின் வச்சு நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மார்க் வந்து கன்ஃபார்மாக இவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறதன் அடிப்படையில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸா? அப்போ எக்ஸாமில் வந்து அந்த மாதிரியா எதுவும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்களா? அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின் நிறையா பேர் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க. சார் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு? அப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. எப்படின்னா தமிழில் வந்து பார்ட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க் எடுத்தாலே கம்பல்சரி பாஸ் அப்படின்னு சொல்லி இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட் ஏயில் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள்னா 40%, அதாவது 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டுமே பார்ட் பி மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, டன். ஸோ அதை எழுதியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்ட் பியை மதிப்பீடு செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால் இதை வச்சு நீங்கள் எவ்வளோ மார்க் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ இதே மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் பாஸ் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 மதிப்பெண்கள், மொத்தம் 70 மதிப்பெண் கேட்பாங்க. அதில் 28 மதிப்பெண்கள் வந்து அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய்மொழி தேர்வு. வாய்மொழி தேர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இன்டர்வியூவை தான் வந்து வாய்மொழி தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாய்மொழி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 30 மதிப்பெண்க்கான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதில் நீங்கள் குறைந்தபட்சமாக பாஸ் மதிப்பெண் வந்து 12 மார்க் வந்து நீங்கள் எடுத்திருக்கணும். இப்படி எடுத்திருந்தால்தான் வந்து நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து செலெக்ஷன் கிரேடுக்குள்ளே வருவீங்க அப்படின்னு சொல்லி இதில் எழுதியிருக்காங்க. ஸோ நல்லா மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன், கேட்டுக்கோங்க. தமிழில் வந்து குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக பார்ட் ஏல வந்து 20 எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலில் வந்து 70 மார்க்குக்கு 28 மார்க்கும், இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்குக்கு 12 மார்க்கும் எடுத்துருக்கணும். இதுதான் வந்து உங்களோட பாஸ் ரேஷியோ. அதுக்கப்புறம் அதில் அவங்க கட் ஆஃப் போட்டு அதில் அவங்க வெளியிடுவாங்க. இது ஒன் ஆஃப் த ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மசால் சிக்கம் வாட்ச்மேன், இந்த நைட் வாட்ச்மேன், இந்த ஸ்பெசிஃபிக்காக நான் அந்த நோட்டிஃபிகேஷனை தான் இப்போ எடுத்து உங்களுக்கு முன்னே வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி அப்படிங்கிறத மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விடோ, டிஸ்ட்ரிபியூட் விடோ, ப்ரியாரிட்டி, பிசிஎம், ப்ரியாரிட்டி. ஸோ எல்லாருமே பிசிஎம் அப்படிங்கிறது ஒரு ப்ரியாரிட்டியாக மேக்ஸிமம் வச்சுருப்பீங்க. இது போக வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ப்ரியாரிட்டியும் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரியாரிட்டி இருந்தாலும் இன்னும் இவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட் விடோ இந்த மாதிரியான ப்ரியாரிட்டிலாம் இருந்தால் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன், அக்கார்டிங் டு நோட்டிஃபிகேஷனை வச்சு நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து நார்மலாக எடுக்கிற மார்க்கை விட ப்ரியாரிட்டியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து மார்க் வந்து கொஞ்சம் நிறையா தான் வந்து எடுத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தாலுமே இதுக்கு உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் காமிக்கிற நோட்டிஃபிகேஷனில் மொத்தம் 52 போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 25 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணியே இருக்குது. இதில் விடோ, டிஸ்ட்ரிபியூட் விடோ மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வேகன்சி வந்து அதை பேஸ் பண்ணியே இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கட்டும், ப்ரியாரிட்டியில் இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணியே இருக்குது. இது கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வந்து எடுத்துக்கிறணும். மற்றவங்களுக்குனா கிடைக்காதா அப்படின்னா, நல்ல மார்க் எடுத்திருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே பார்த்த 5 போஸ்டிங்க்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 1:3 அப்படிங்கிற விதத்தில் இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லை 4 போஸ்டிங் குறைவாக இருந்துச்சுன்னா 1:2 என்ற விதத்தில் வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா ஊடால கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு உள்ளே வந்திருப்பாங்க. எக்ஸாம் எழுதிட்டு உள்ளே வந்திருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் வந்து அதோட கணக்கிடப்படாமல் போயிடும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ ரெண்டையும் பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அந்த ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து ப்ராக்டிக்கல் இன்டர்வியூவில் நீங்கள் நல்ல மார்க் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரின் அடிப்படையில் தான் வந்து சீனியாரிட்டி லிஸ்ட்டு வந்து போகும். இதெல்லாம் எப்படா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் ஆன பிறகு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் இன்டர்வியூவில் வந்து ரொம்ப அதிகப்படியான கவனம் செலுத்தணும். அதை வந்து அந்த மார்க்கு தான் வந்து பின்னாடி உங்களுக்கு சீனியாரிட்டி ப்ரமோஷனில் போகிறதுக்கான ஒரு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகளை வந்து கொடுக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இன்டர்வியூவில் வந்து ஃபஸ்ட்டு வந்த ஒருத்தரை வந்து நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். ஸோ அவரோட அந்த ஃபஸ்ட்டு வந்தது அந்த சர்டிஃபிகேட்டான சான்று, மற்ற அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட ஐடியா டைரெக்டாக ஒரு இன்டர்வியூ பண்ணி நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்போதைக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் நிறையா டவுட் வந்து கிளியர் ஆயிரும். நான் அந்த போஸ்ட் வந்து அடுத்து நான் உங்களுக்கு நான் போடும்போது தெரிவிக்கிறேன். அவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட் ஆஃப் மார்க் வந்த பிறகு அந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதுதான் வியூவர்ஸ். நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கட் ஆஃபில் வந்துட்டீங்க அப்படின்னா கவனம் செலுத்த வேண்டியது ப்ராக்டிக்கல் இன்டர்வியூவும் கூட அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக நல்லபடியாக ரிசல்ட் வரும், கட் ஆஃப் வரும், அதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் நேமும் வரும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். பாய் வியூவர்ஸ்.